ஹலோ, எல்லாம் புல்லப்பா, போன வையப்பா. வாங்க வாங்க இளமை ரோஜாக்களே, உட்காருங்க. ஆமா, நீங்க காதல் ஜோடிகளா இல்ல கான்வென்ட் ஜோடிகளா? சேச்சே, எங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரியா தெரியுது. நாங்க ஓட்டுரிமை பெற்றவங்க. ஓஹோ, அதுக்கு இல்லம்மா. அதாவது இந்த காலத்துல சின்ன பசங்க ரூம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே தங்குறானுங்க. அதனாலதான் உங்களை கேட்டேன். பரவாயில்ல, இந்த நோட்ல உங்களோட உண்மையான அட்ரஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரூமுக்கு போங்க. இந்தாங்க அட்வான்ஸ். சந்தோஷமா இருங்க. ஏண்டா மது, தொழில் செஞ்சு பொழைச்சுக்கன்னு சொன்னா போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்திரியாமே நீ? டேய், இந்த பெத்த அப்பனுக்கு இல்லாத இந்த பித்து உனக்கு எப்படிடா வந்துச்சு? ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, நீ பாத்துக்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா டாக்டர், ஒரு நாள் பாத்ரூம்ல ஒரு சிரிஞ்சு இருந்துச்சு. எதுக்குடின்னு கேட்ட. விளையாடுறதுக்குன்னு சொன்னா. பாத்தீங்களா, அது விளையாட்டு பொருள் இல்ல, போதை ஊசி போட்டுக்கதான். பிள்ளைங்க கெட்டு போச்சு பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர பெத்தவங்களோட பொறுப்புணர்ச்சிய அவங்க உணவுதான் தெரியவே இல்ல. கவலைப்படாதீங்க, இது ஆரம்ப கட்டம் தான். 2 மாச ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். வைஷாலி, வைஷாலி எழுந்திருமா. குடுமா சொன்ன குடு, நான் உனக்கு பாத்துட்டு தரேன். குடு. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இரு இரு, நான் தான் ஊசி போடுவேன், நான் தான் ஊசி போடுவேன். சரி, எனக்கு ஊசி வேணாம். சிஸ்டர் ஊசி போடுங்க. எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம். ஐயோ, உன்னை ஊசி போடுறேன்னு சொன்னேன்ல. நீதான் ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. நீதான் என்னோட ரஞ்சித்தை என்னது பிரிச்சுட்ட. என்னோட ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. நான் ரஞ்சித்தை கூட்டிட்டு. எனக்கு ரஞ்சித் வேணும், எனக்கு ரஞ்சித்
சொன்னா கேட்கணும். ரேகா, ஒரு விஷயம். சொல்லுங்க. நீங்க திவாகரை லவ் பண்றீங்கல்ல? சேச்சே, அப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்ல. திவாகருக்கு இருக்கோ என்னமோ, எனக்கு தெரியல. உங்க ஆக்டிவிட்டி பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. அப்படி ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அப்போ திவாகருக்கு பிடிச்சா ஓகே, அப்படிதானே? ஹாய், எப்போ வந்த? ஹாய், கண்ணாடி போட்டிருக்க. நல்லா இருக்கா? வைஷாலி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ரொம்ப கண்ணாடி கொடு. நீ கேட்கமா? நான் தர மாட்டேன். சரி, கண்ணாடி கொடு. எனக்கு வேணும், எனக்கு அது வேணும். நான் உனக்கு வேற வாங்கி தரேன். போடி, கெட்ட பொண்ணு. மிஸ்டர் திவாகர், உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு ஷாக் சேஞ்ச். பார்க்கலாம் வாங்க. ஹலோ, கம். என்ன திவாகர், இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? இன்னும் இல்ல. என்ன இப்படி பண்றீங்க திவாகர்? எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாரோட ஃபங்க்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ உட்காரு, நான் இப்ப வரேன். உட்காரு. நான் ரெடி. எனக்கு தெரியும் நீங்க ஏன் வந்துட்டீங்கன்னு. பக்கத்துல இருந்த பொண்ணு மேல அவ புருஷன் சிகரெட்டால சுட்டத பார்த்த உடனே உங்க முகம் மாறி போச்சே. உடனே கிளம்பி வந்துட்டீங்களே. என்ன வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்லைங்க, நீங்களும் அத மாதிரி சில நேரத்துல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது ஒரு விதமான மனோவியாதியா இருக்குமோன்னு தோணுது. மேல குடியிருக்கிற டாக்டர் மனநல மருத்துவர் தான். அவரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணினா. அதெல்லாம் வேண்டாம், அது எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் விட மாட்டேனே. நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கூடாது, நான் விட மாட்டேனே. வாங்க, அடுத்த செல்லுக்கு போலாம். திறந்து விடுங்க. ரஞ்சித் வந்து, ஐயோ ரஞ்சித்தை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இதுதான் ரஞ்சித் தெரியுமா? இதுதான் ரஞ்சித். இதுதான் ரஞ்சித். ரஞ்சித், இனிமேல் என்னை விட்டு போக கூடாது. டாக்டர், வைஷாலிக்கு எனி சேஞ்ச்? ஆமா சார், திவாகரை வைஷாலி செல்ல கூட்டிட்டு போனேன். திவாகரை பார்த்ததும் வைஷாலி ஓடி வந்து கட்டிப்பிடிச்சா. வாட் டு சே? எனக்கு என்னமோ டாக்டர் திவாகரை வச்சு அவளை கியூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரஞ்சித்தின் பேர் சொல்லிதான் திவாகரையே கூப்பிடுறா. ஓ அப்படியா? எஸ், திவாகர் மூலமா வைஷாலிய நிச்சயம் குணமாக்க முடியும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இயற்கை அழகை சுத்தி காட்டினா சில மாற்றங்கள் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே திவாகர், வைஷாலியை குணப்படுத்த எந்த நேரத்திலையும் எங்கே வேணும்னாலும் நீங்க அழைச்சிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர்.
இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரேகா, என்ன சொல்ற? அந்த வைஷாலி பொண்ணுக்காக ஓ. உயிரையே விடுங்க. ஒரு பேஷண்ட். டாக்டருக்கு பேஷண்ட் தான் முக்கியம். நீ ஒரு டாக்டர், ஏன் இப்படி நடந்துக்கிற? திவாகர், நாம இங்க வந்திருக்கிறது மென்டல் ஹெல்த் ரிசர்ச்சுக்காக. பெண்கள் கூட உறவாடுறதுக்கு இல்ல. என்ன பாரு, பலவிதமான பேஷண்ட் கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா தான் நம்ம ரிசர்ச் சக்சஸ் ஆகும். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? கம் ஆன், ரிலாக்ஸ்.